ஒரு காட்டில் பறவை ஒன்று தானியங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தது. அந்த வழியே சிங்கம், புலி, சிறுத்தை சென்றது. பின்பு நரி சென்றது. பின்பு மாடு, ஆடு சென்றது. அதன் பிறகு நாய் சென்றது. இதை அனைத்தையும் கவனித்து கொண்டே பறவை தானியங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அப்பொழுது அந்த வழியே மனிதன் ஒருவன் நடந்து வந்தான். பறவை உடனே பறந்து சென்றது. இது தினமும் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் மனிதன் பறவையிடம் கேட்டான், அனைத்து மிருகங்கள் செல்லும்போது தானியங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், என்னை பார்த்தவுடன் ஏன் பறந்து செல்கிறாய் என்று கேட்டான். அதற்கு பறவை கூறினது, சிங்கம், புலி, சிறுத்தை இவைகளின் குணம் கொல்வது, நரியின் குணம் ஏமாற்றுவது, மாடு ஆடுகளின் குணம் முட்டுவது, நாயின் குணம் கடிப்பது. அவைகளின் குணத்திலிருந்து ஒருபோதும் மாறாது. ஆனால் நீயோ மனிதன், எப்பொழுது எப்படி உன் குணத்தை மாற்றுவாய் என்பது தெரியாது. அதனால் உன்னை பார்த்து பயந்து பறக்கிறேன் என்றது. ஆம், வேதத்திலே ஒரு வார்த்தை பிலிப்பியர் 4:5 கூறுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று. இங்கே எல்லா குணங்களையும் பார்த்தோம். மனிதனுக்கு சாந்த குணம் மிகவும் அவசியம். மனிதன் என்றால் அவன் சாந்தமாக, அமைதியாக, நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும். இதுதான் மனிதனுக்கு அழகு, அடையாளம். இந்த பறவை கூறுகிற போல் மனிதன் எப்பொழுது எப்படி மாறுவான் என்று தெரியாமல் இன்றைக்கு அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதை கேட்கிற நாம் மனிதர்களாக நமக்குரிய குணத்திலே எப்பொழுதும் நாம் இருப்போம். இதுதான் வேதமும் கூறுகிறது. நாம் சாந்த குணத்தோடு எப்பொழுதும் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.